ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை காலை உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஒரு முறை கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. இது முருகப்பெருமானின் உத்தரவு. தட்டிவிட்டு தாண்டி செல்ல வேண்டாம். என் செல்ல பிள்ளையே, தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் என் செல்ல பிள்ளையான நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய். மனநிலைக்கு தகுந்தாற் போல் பேசிவிடாதே. ஏனென்றால் மனநிலைகள் மாறலாம். ஆனால் நீ என் செல்ல பிள்ளை, நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அப்படித்தானே? ஆகவே உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்து விடும். ஏனென்றால் இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள். சிலர் புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டி உள்ளது உனக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும். மறக்க முடியாமல் தவிக்காதே. உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள். ஏனென்றால் ஒரு உறவை பிரிகிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதிகம் துன்பம் தரக்கூடிய பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடித்து விட்டாய். உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டுவிடாதே. ஆகவே தகுதியில்லாத உறவுகள் தான் பிரியது என்று நினைத்துக்கொள். தகுதியில்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து அனுப்பிவிடு. அப்பொழுதுதான் நல்ல உறவுகள் உன்னை தேடி வரும், உன்னை வந்து சேரும். ஆகவே உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னை தேடி நான் தான் வரச் சொல்கிறேன். தைரியமாக அந்த உறவை வந்தவுடன் இறுகமாக பற்றுக்கொள் என் செல்லமே. பிரிந்துவிட வேண்டாம். என் செல்ல பிள்ளையே, நீ பல நேரங்களில் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும். முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி, இந்த முருகப்பெருமான் இறங்கி உனக்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன். நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் என் கரங்களை பற்றி கொண்ட நேரத்தில் உனக்கான மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய். சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் அது நிச்சயமாக நடக்காது. நடக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். பொறுமையாக எத்தனை காலமாக வணங்கி வந்த என் செல்லப்பிள்ளை நீ. உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகளை சமாளித்திருக்கிறாய் என்பது எனக்குத்தான் தெரியும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி வேண்டி புலம்பினாய் அல்லவா? ஆகவே அந்ததை பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமானின் மனம் பொறுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயமாக அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. அதை கேட்ட பின்பு மகிழ்ச்சியில் துள்ளுவாய். வெற்றி நடை போடப் போகிறார். சிக்கல்களிலிருந்து தப்பி விட்டாய். இதோ உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன். உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய். உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே ஓடோடி வருவேன். முருகா முருகா என்று அழைத்து பார். நிச்சயமாக உன்னிடத்தில் ஓடோடி வருவேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் இது. நன்மைகள் பல நடக்க உள்ளது. நல்ல நேரம் வந்துவிட்டது. அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்க வேண்டி நேரம் வந்துவிட்டது. ஆம், நல்லபடியாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள் என் செல்லமே. திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் அல்லவா? சந்தோஷமாக இரு. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். இப்பொழுது சொல்வதை நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். என்னவென்று தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும்.
அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்று நிதர்சனமான உண்மைதான் அல்லவா? வாழ்க்கையை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம். வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய். இருளில் ஆழ்ந்து அதை உணரும் போதுதான் வாழ்க்கையை நீ நன்றாக உணருவாய். இனி எதற்கெடுத்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய். அந்த பாதையை உனக்காக உருவாக்கி விட்டேன். உனக்கான பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக பிரகாசமாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். ஆனால் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன்? தேவையில்லாமல் யோசிக்காதே. தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம். தன்னம்பிக்கையோடு இரு. கலங்காதே. உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் அந்த விஷயத்திற்கு விரைவில் இதோ தீர்வு கிடைக்கப் போகிறது. இப்பொழுது மகிழ்ச்சி தானே? ஏனென்றால் நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் தருவேன். சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனைதான் என் செல்லமே, சாதனைதான். ஆகவே உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே நாளை பொழுதிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. நிச்சயமாக கவலைப்படாதே. இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். உன் துயரங்கள் மறையப் போகிறது. நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது. அதைத்தான் சொல்கிறேன். ஆகையால் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் போனது. அதே மாதிரியாகத்தான் நாளைய பொழுதும் உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்காக ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். ஏனென்றால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆகவே என் செல்ல பிள்ளைக்கு கெட்டது நிச்சயமாக நடக்காது. எதிர்மறை எண்ணத்தோடு வாழ வேண்டாம். வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டாம். ஏனென்றால் உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கு. நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைத்து நினைத்து அதையே செயல்படுத்த தொடங்கு. அப்பொழுது வார், உனக்கானது நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். நல்லதை பேசினால் உனக்கானது நிச்சயமாக நல்லது செய்ய இந்த முருகப்பெருமான் உனக்கு பக்கபலமாக துணையாகத்தான் இருக்கிறேன். கவலை வேண்டாம் என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு திடீர் திருப்பமாக நல்லதொரு பொழுதாகத்தான் விடியும். ஏனென்றால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.